புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. நான் ஒரு முட்டாளுங்க. பாக்யராஜோட அந்த 7 நாட்கள் படத்துல அம்பியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு அன்னைக்கு விஷம் குடிச்சிருவாங்க. அவரோட ஹஸ்பண்டான டாக்டர் ராஜேஷ் அவங்களை காப்பாத்தி எதுக்காக விஷம் குடிச்ச அப்படின்னு கேட்கும்போது தான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ராஜேஷ் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது காதலிக்கு இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்னொருத்தர் மனைவி ஆனதுக்கு அப்புறம் திரும்ப லவ்வரோட சேர்த்து வைக்கிறது தான் இதோட கதை. சந்திரபாபுவோட வாழ்க்கையிலையும் இதுதான் நடந்துச்சு. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், பாடலும் எழுதுவார், டான்ஸும் நல்லா ஆடுவார். இவர் ஒரு சிங்கரும் கூட. இப்படி பல திறமைகளுக்கு சொந்தக்காரர் தான் சந்திரபாபு. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே ஹீரோவுக்கு நிகராக சம்பளம் வாங்கினவர் இவர் தான். சினிமாவோட உச்சத்தில் இருந்தபோதே அவரோட கல்யாணம் தான் அவரோட வீழ்ச்சிக்கும் ஆரம்பமாச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த சந்திரபாபு அவருடைய அப்பா ஒரு விடுதலை போராட்ட வீரர். சந்திரபாபுவோட உண்மையான பெயர் ஜோசப் பிச்சை. சந்திரபாபு பிரிட்டிஷோட கலாச்சாரத்தில் ரொம்பவே ஈடுபாடு உள்ளவர். அதனால இவர் எப்பொழுதுமே கோட் சூட் தான் போடுவார். இவர் எல்லாருமே பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் சந்திரகுலத்துல பிறந்ததுனால இவரோட பேரை சந்திரபாபுன்னு அவரே மாத்திக்கிட்டார். இவரோட அப்பா ஆங்கிலேயருக்கு எதிரான சத்தியாகிரக போராட்டத்திலையும் கலந்துகிட்டார். ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துல கலந்துகிட்டதுனால இவரை பிரிட்டிஷ் அரசாங்கம் நாடு கடத்தினாங்க. அதனால இவர் குடும்பத்தோட இலங்கி போனார். திரும்ப 1947 வருஷம் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சந்திரபாபு அவரோட 16 வயசுலயே நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடினார். ஜெமினி ஸ்டுடியோல போய் வாய்ப்பு கேட்க போகும்போது அவரை உள்ள விடலைங்கிறனால ரொம்பவே விரக்தியான சந்திரபாபு மயில் துத்தத்தை கரைச்சு குடிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணார். மயங்கி விழுந்த சந்திரபாபு அங்க படப்பிடிப்புல உள்ளவங்க அவரை காப்பாத்தினாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ண சந்திரபாபுவை போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க. போலீசார் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நீதிபதிக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. அப்போ நீதிபதி எதுக்காக தற்கொலை பண்ண அப்படின்னு சந்திரபாபு கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை அவரோட கையிலேயே உரசி சுட்டுக்கிட்டார். நான் தீக்குச்சியால சுட்டது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், ஆனா என்னோட வலியை உங்களால் உணர முடியாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்டதுதான் என்னோட கஷ்டம்னாரு சொன்னார். அதுக்கப்புறம் 1947 வருஷம் தன அமராவதிங்கிற முதல் படத்துல அவர் நடிச்சார். அதுக்கப்புறம் தன்னோட திறமையால எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் உட்பட பல படங்கள்ல காமெடி நடிகராக நடிச்சார். ரொம்ப சீக்கிரமே நினைச்ச இடத்த அடைஞ்சார். அந்த பீரியட்ல ஹீரோஸ்க்கு சரிசமமா சம்பளமும் வாங்கினார். ஒரு நாள் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போன போது அப்போ ஒரு சீலாங்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அதுவும் அந்த காலத்துலேயும். சீலா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு, ரொம்ப கலராக இருப்பாங்க. அதனால ஏற்கனவே சந்திரபாபுக்கு ஆங்கில கலாச்சாரம் மோகம் அதிகமாக இருந்தனால சீலாவை பார்த்த உடனே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறார். திரைப்பட தயாரிப்பாளரான சுவாமிக்கண்ணு வின்சனோட பேத்தி தான் சீலா. சீலாவும் சந்திரபாபு ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர்னால கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. சந்திரபாபு ஏற்கனவே சினிமாவோட உச்சத்தில் இருந்ததுனால 2 பேரோட வீட்டோட சம்மதத்தோட 2 பேருக்கும் 1958 வருஷம் கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இவங்களோட கல்யாணத்துல பெருந்தலைவர் காமராஜர், எம்ஜிஆர், சிவாஜியும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்காக மைசூருக்கும் போயிட்டு வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு சீலா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அப்போ சந்திரபாபுவோட அம்மா சீலா கிட்ட என்ன காரணத்துக்காக அமைதியா இருக்க அப்படிங்கிறத கேட்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஆங்கிலோ இந்தியனான சீலா அவங்க பேசுறது அவங்களோட அம்மாவுக்கு புரியல. ஒரு நாள் சந்திரபாபு மது அருந்திக்கிட்டு இருந்தார். அப்போ சீலா தயக்கமா சந்திரபாபு கிட்ட தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை லவ் பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட சந்திரபாபு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கிறார். சீலா சந்திரபாபு கிட்ட திரும்பவும் தன்னோட காதலன் கிட்ட நீங்க தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட சந்திரபாபு தான் ரொம்பவே ஆசையா காதலிச்சு கல்யாணம் முடிச்ச சீலாவா இப்படி சொன்னதுன்னு அவராலேயே நம்ப முடியல. சீலா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சந்திரபாபுக்கு தூக்கமே வரல. ஆங்கிலோ இந்தியனான சீலா லண்டன்ல இருக்கிற ஒரு டாக்டரை லவ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அவர் தான் கல்யாணம் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்ச சந்திரபாபு சீலா கிட்ட இனி நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி அவரை லண்டனுக்கு அனுப்பியும் வச்சார். போகும்போது அவருக்கு நிறைய பணமும் நெக்லஸும் கொடுத்து அனுப்பியும் வச்சிருக்கிறாரு. சந்திரபாபுக்கு அவரோட கல்யாண வாழ்க்கை கொடுத்த வழியை தாங்கிக்க முடியாம அதை மறக்கிறதுக்காக நிறைய குடிக்க ஆரம்பிச்சார். அவர் டெல்லிக்கு போய் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருந்து மதுவை குடிச்சுக்கிட்டே இருந்தார். அவரால் சினிமாவில் கவனம் செலுத்த முடியாம இருந்திருக்கு. திரும்பவும் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சார். ஆனா அவரால் முன்ன போல சினிமாவில் கவனம் செலுத்த முடியல. ஆனா சீலா அந்த டாக்டரையே கல்யாணம் முடிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழவும் செஞ்சாங்க. சந்திரபாபு சீலாவை கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எந்த பொண்ணையுமே கல்யாணமும் பண்ணல. பொதுவா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட கணவர்கிட்ட தான் இன்னொருத்தர லவ் பண்ணதான் சொல்லவே மாட்டாங்க. ஆனா சந்திரபாபு வாழ்க்கையில அது நடந்துச்சு. அதுவும் 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதிகமா நேசிச்ச ஒரு பொண்ணு தங்கிட்டே தான் இன்னொருத்தர லவ் பண்ணதா சொல்லி அவரை சேர்த்து வைக்கவும் சொல்லியிருக்கிறாங்க சீலா. சினிமாவோட உச்சத்துல இருந்த சந்திரபாபு அவரோட கல்யாண வாழ்க்கை தான் ஒரு மிகப்பெரிய அடியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருடைய சரிவு காலமும் ஆரம்பிச்சிருக்கு. வீடியோவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த 7 நாட்கள் படமும் சந்திரபாபு வாழ்க்கையை மையமா வச்சுதான் எடுக்கவும் பட்டது.